ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் துலா மாத சிறப்பு வணக்கங்கள். இந்த ஐப்பசி மாதம் தமிழ் வருடத்தில் 7வது மாதமாக வருகிறது. சூரியன் துலா ராசியில் சஞ்சரிக்கிற இந்த மாதம் அப்படிங்கிறதுனால இது துலாம் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதம் அஸ்வினி மாதம் அப்படின்றும் பேர் சொல்கிறா. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பௌர்ணமி வர்றதுனால இது அஸ்வினி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துலாம் மாதத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு துலா நீராடல். அதாவது ஐப்பசி மாதம் பிறந்தாச்சு, ஐப்பசி முதல் தேதி அன்னைக்கு காவேரி நீராடுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்ட்டு ஞான நூல்லாம் சொல்கிறது. ஐப்பசி மாதத்தில் காவேரி நதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பிரம்ம முகூர்த்த சமயத்தில் காவேரியில் நீராடினால் மகாவிஷ்ணுவோட அருள் பிரத்யக்ஷமாக நமக்கு கிடைக்கும். சூரிய உதயத்துக்கு சுமார் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மன் மூவரும், அப்புறம் 33 கோடி தேவர்களும், அப்புறம் 68,000 ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் ஒரு சேர காவேரியில் நீராடுவதாக காவேரி மகாத்மிய புராணம் சொல்கிறது. இந்த துலா ஸ்நானம் என்னெல்லாம் நமக்கு கொடுக்கறதுன்னா, நம்ம யாக்கைக்கு அழகு, ஆயுள், ஆரோக்கியம், கல்வி, செல்வ வளம், வலிமை அப்படின்ட்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பல நன்மைகளை தருவதாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த துலா காவேரியுடைய நீர் திவலைகள் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன துளிகள், நீர் துளிகள், அது ஒவ்வொன்றுமே புண்ணிய தீர்த்தம் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். இப்போது எல்லா நதிகளும் இந்தியாவில், பாரதத்தில் இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, சைவ அப்படின்ட்டு பல நதிகள் இருக்கு இல்லையா, இந்த நதிகள் எல்லாமே துலா மாதத்தில் காவேரியில் பிரத்யக்ஷமாக இருக்கா. அப்போது இந்த பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய சாநித்தியம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் இந்த காவேரியில் நீராடுவது ரொம்ப 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 ஒரு உசிதம். குறிப்பாக பிரயாக்ராஜ்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கங்கை உள்ளிட்ட 3 முக்கியமான நதிகள், இவை எல்லாமே இந்த காவேரி நதியில் சாநித்தியம் கொண்டிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த துலா மாதத்தில் காவேரியில் நீராடுபவா யாருமே தங்களுடைய குடும்பத்தினர்களை சேர்த்து 3 கோடி உறவினர்களை கடை தேற்றுகிறார்கள் என்றும் ஞான நூல்கள் கூறுகின்றன. முக்கியமாக ஒரு சங்கதியை நான் சொல்ல வரேன். துலா மாதத்தில் காவேரியில் நீராடி முன்னோர்களுக்கு பித்ரு பூஜை எல்லாத்தையும் செய்து அன்னதானம், அப்புறம் வஸ்திரம், ஆடைகள், இதை எல்லாத்தையும் நம்ம தானம் பண்ணினா நம்முடைய பித்ருக்கள், முன்னோர்கள் இவர்கள் எல்லாருமே மகிழ்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் என்பதும் ஐதீகம். நமக்கு ஆசி வழங்குறாங்க. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட துலா காவேரி ஸ்நானம் எந்த அளவுக்கு மகிமை அடைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது, 30 நாள் வேண்டாம், ஒரு நாளாவது காவேரியில் நீராடி முன்னோர்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும். இந்த காவேரி ஸ்நானம் செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த புரோகிதரை நாம் அணுகி அவள்கிட்ட சங்கல்பம் எடுத்துக்கணும். காவேரி கரையில் கோமாதா பூஜை நிறைய பேர் பண்ணுவா. இப்படிப்பட்ட கோமாதா பூஜை பண்ணுறதுனால மேலும் மேலும் புனிதம் கிடைக்கும். தீராத நோய் எல்லாமே தீரும். இந்த மிக மிக முக்கியமான புண்ணிய நீராடல். துலா மாதத்தில் காவேரியில் நீராடுறது புனிதம் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் காவேரியில் இறங்கி நீராட முடியாதவா என்ன பண்ணுறது? அப்போது அவள் என்ன பண்ணலான்னா, வடமொழியில் ஒரு சின்ன ஒரு பா உண்டு. என்னென்னா, கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின்னு சந்நிதிம் குரு அப்படின்ட்டு ஸ்லோகத்தை சொல்லி அந்த காவேரி தண்ணியை புரோட்சணம் பண்ணிட்டு துலா ஸ்நானம் செய்கிறது ஒரு
இன்னொரு வகையில் ஒரு சிறப்பான ஒன்று. சரி, பிற நாளில் ஸ்நானம் செய்ய முடியாத நிலையில் உள்ளவாளுக்கு இன்னொரு உபாயமும் இருக்குது. கடைமுகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கடைசி நாள், அதாவது ஐப்பசி மாத கடைசி நாள், அந்த 30ஆம் தேதி நீராடி கூட பலன் பெற முடியும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. சரி, ஐப்பசியில் 30 நாளையும் விட்டுட்டா, 1ஆம் தேதியிலேருந்து 30 நாளுமே நீராட முடியல, அவளுக்கு என்ன ஒரு உபாயம்? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்னென்னா, அன்றைக்கி அந்த 30ஆம் தேதி நாளும் நீராட முடியாதவா கார்த்திகை மாதம் பிறக்கிற முதல் நாள் அன்னைக்கு கூட ஸ்நானம் செய்து மகாவிஷ்ணுவோட அருளை பெற முடியும். அந்த நாளுக்கு பேர் தான் முடவன் முழுக்கு அப்படின்ட்டு பேர். சரி, முடவன் முழுக்குன்னா என்ன? ஒரு சமயம் என்ன பண்ணால், ஒரு முடவன் ஒருவன் மயிலாடுதுறையில் காவேரி ஸ்நானம் செய்யறதுக்காக மாயூரத்திலிருந்து வெகு தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வரார். அவர் தன்னுடைய உடல் குறைபாட்டோட காரணமாக ரொம்ப நிதானமாக வந்துடுறார். அந்த மாயூரத்தை அடையக்கூடிய நாள் ஐப்பசி 30 நாளும் முடிஞ்சு கார்த்திகை பிறந்துடுறது. ரொம்பவே வருத்தப்படுறான். தன்னால் துலா ஸ்நானம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு மயூரநாதர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்கிறான். அப்போது சர்வேஸ்வரனான மயூரநாதர் அந்த முடவனுடைய பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி, இன்னைக்கு கார்த்திகை முதல் தேதி ஆனாலும் பரவாயில்லப்பா, காவேரியில் நீ நீராடு, உனக்கு முழுமையான துலாஸ்நான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அசரீதியாக சொல்கிறார். அத்தோடு நிற்கலை. கார்த்திகை முதல் நாள் நீ மட்டும் இல்லை, யார் காவேரி ஸ்நானம் செய்தாலும் அது துலா மாதம் முழுவதும் ஸ்நானம் செய்த பலனை அளிக்கும் என்று கூறி அருள் பாலிக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தான் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு அப்படின்ட்டு பெயர் வந்தது. இருந்தாலும் ஐப்பசி மாதம் ஒரு நாளாவது பண்ணுறவாளுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன். காவேரியில் நீராடினால் நீண்ட ஆயுள், கல்வி, செல்வ வளம், சந்தான பாக்கியம், திருமண பாக்கியம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் என்று ஐதீகம். நன்றி, வணக்கம்.